Dear plus one commerce students, good morning. Today we will discuss the 28th chapter, balance of trade and balance of payments. Balance of trade and balance of payments. வாணிப சமநிலை அப்புறம் செலுத்தல் சமநிலை. வாணிப சமநிலை அப்புறம் செலுத்தல் சமநிலை, இது ரெண்டையும் பற்றி பார்க்க இருக்கிறோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ஓகே, we will discuss them one by one. Balance of trade and balance of payment are important aspects in international trade. The various aspects of both the terms have been briefly dealt with in this chapter. வாணிப சமநிலை, செலுத்தல் சமநிலை, இது பன்னாட்டு வணிகத்தினுடைய முக்கிய கூறாக அங்கமாக இருக்கிறது. இது ரெண்டையும் பற்றி நம்ம சுருக்கமாக பார்ப்போம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், BOP, செலுத்தல் சமநிலை. In your book back also there is a very short answer question. What do you mean by balance of payment? What do you mean by balance of payment? Balance of payment refers to a systematic record of all economic transactions between the residents of one country and the residents of foreign countries during a particular period of time. For example, 1 year. ஒரு நாட்டில் குடியிருக்கிறவங்களுக்கும் மற்ற நாடுகளில் குடியிருக்கிறவங்களுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய எல்லா பொருளாதார நடவடிக்கைகளோட முறையான பதிவுகளோட ஒரு ஆண்டுக்குரிய அறிக்கை தான் செலுத்தல் சமநிலை. ஒரு ஆண்டுக்குரிய அறிக்கை தான் செலுத்தல் சமநிலை. ஒரு நாட்டில் குடியிருப்போருக்கும் மற்ற நாடுகளில் குடியிருப்பவர்கள் இடையில் ஏற்படக்கூடிய எல்லா பொருளாதார நடவடிக்கைகளோட முறையான பதிவுகளோட ஒரு ஆண்டுக்குரிய அறிக்கையை தான் செலுத்தல் சமநிலை அப்படின்னு சொல்கிறோம். It contains a classified record of all receipts and payments arising from goods exported, services rendered, and capital received by residents in a country, and payments made by them on account of goods imported, services rendered, and capital transferred to non-residents or foreigners out of the country. ஏற்றுமதி செய்கிறப்ப சரக்குகள், சேவைகள் இதெல்லாம் அனுப்புகிறோம். அது மாதிரி அனுப்புறதுல கிடைக்கக்கூடிய பெறுதல்கள், இறக்குமதி செய்கிறப்ப சரக்குகள், சேவைகளை பெறுவதற்காக செய்யப்படக்கூடிய செலுத்தல்கள், அங்கே பெறுதல்கள், இங்கே செலுத்தல்கள், இது ரெண்டையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஏற்றுமதியின் போது சரக்குகள், சேவைகள் அனுப்பப்படுவதனால கிடைக்கக்கூடிய பெறுதல்கள், இறக்குமதியின் போது சரக்குகள் மற்றும் சேவைகளை பெறுவதற்காக செய்யப்படும் செலுத்தல்கள், இது ரெண்டையும் கணக்கில் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நாம் வெளிநாட்டில் செய்யக்கூடிய முதலீடு செலுத்தலாகும். வெளிநாட்டவர்கள் நம் நாட்டில் செய்யக்கூடிய முதலீடு பெறுதலாகும். இவை அனைத்தையும் பதிவு செய்து செலுத்தல் சமநிலை அறிக்கை தயாரிக்கப்படுது. இவை அனைத்தையும் பதிவு செய்து ஓராண்டுக்கு செலுத்தல் சமநிலை அறிக்கை தயாரிக்கப்படுது. பர்பஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். செலுத்தல் சமநிலை அறிக்கை தயாரிப்பதனுடைய நோக்கம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஸ் a principal tool for analyzing the monetary position of international trade of a country. Just like receipts and payments account of enterprise revealing the net effect
of cash movements happening in an enterprise during a particular period. பன்னாட்டு வணிகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, அதான் ஒரு வருஷத்துக்கு, ஒரு நிறுவனத்தோட பெறுதல்கள் அப்புறம் செலுத்தல்கள் போன்ற பரிமாற்றங்களோட நிகர விளைவை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கருவி செலுத்தல் சமநிலையாகும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ஃப்ரேமிங் மானிட்டரி, physical and trade policies of a country. Government keenly observes the balance of payment position of its important trade partners in making policy decisions. It reveals whether a country produces enough economic output to pay for its growth. It is reported either for every quarter or for a year. செலுத்தல் சமநிலை ஒரு நாட்டு அரசோட பணம் சார்ந்த பொது நிதி சம்பந்தமான அப்புறம் வாணிப கொள்கைகளை வடிவமைக்கிறதுக்கு உதவுது. அரசாங்கம் தன்னோட கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு முக்கிய வியாபார நிறுவனங்களோட செலுத்தல் சமநிலை உன்னிப்பாக கவனிக்கும். ஒரு நாடு தன்னோட வளர்ச்சிக்கான நிதியை பெற போதுமான பொருளாதார விளைவுகளை பெற்றுள்ளதா அப்படிங்கிறத இது எடுத்து காட்டுகிறது. ஒரு காலாண்டுக்கோ அல்லது ஒரு ஆண்டுக்கோ இதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். நெட் ரிசல்ட்ஸ் ரிவீல்டு பை பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், செலுத்தல் சமநிலையோட நிகர முடிவு. A balance of payment surplus indicates that countries' exports are more than its imports. And its government and residents are savers. They are in a position to have enough capital to pay its domestic production. The country can even lend to other countries, which in turn buy its products. As a result, it boosts the economic growth in the short term. The country achieves higher economic growth due to higher exports in the long run. It builds strong domestic market. This protects the economy from exchange rate fluctuations. செலுத்தல் சமநிலை ஒரு நாட்டோட ஏற்றுமதி அதோட இறக்குமதியை விட அதிகமாக இருந்தால் அது மிகைன்னு சொல்கிறோம், சர்ப்ளஸ். ஒரு நாட்டோட செலுத்தல் சமநிலை ஏற்றுமதி அதோட இந்த நாட்டோட இறக்குமதியை விட அதிகமாக இருந்தால் அது சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சர்ப்ளஸ், மிகுதின்னு சொல்கிறோம். இந்த நிலை அரசாங்கம் அப்புறம் குடியிருப்போர் பாதுகாப்பாக இருப்பதை குறிக்கும். உள்நாட்டு உற்பத்திக்கு தேவையான மூலதனத்தை வழங்கும் நிலையிலே இருக்கும். இந்த சாதகமான நிலையில் மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுக்கவும் அந்த நாட்டு பொருள்களை வாங்கவும் முடியும். இதன் விளைவாக குறுகிய காலத்தில் பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும். அதிக ஏற்றுமதி காரணமாக ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி காலப்போக்கில் அதிகரிக்க முடியும். ஒரு வலுவான உள்நாட்டு சந்தையையும் உருவாக்கும். அப்புறம் நாணய மாற்று விகிதத்தில் ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து பொருளாதாரத்தை பாதுகாக்கும். A balance of payment deficit, பற்றாக்குறை,
A balance of payment deficit points to that fact that country's import is more than the export. Import is more than the export. This situation forces the country to borrow from other countries to pay for its imports. It creates economic development in the short term. It is just similar to taking an educational loan from bank to pay school fees of children, expecting their salary in the future, which would help repay the loan. ஒரு நாட்டோட இறக்குமதி ஏற்றுமதியை விட அதிகமாக இருந்தால், இறக்குமதி ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏற்றுமதி குறைவாக இருந்தால் அதை பற்றாக்குறை நிலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலையில் இறக்குமதி செய்வதற்கு தேவையான தொகையை பிற நாடுகளிலிருந்து கடனாக பெற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அந்த நாடு. இது தற்காலிகமான குறுகிய கால பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கும். இது எதிர்காலத்தில் தங்களோட சம்பளத்தை கடனாக கொடுக்க ஒப்புக்கொண்டு தற்போதைய படிப்பு செலவுக்கு மாணவர்கள் வங்கியிலேருந்து கல்வி கடன் பெறுவதை போன்றதாகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.